பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு 15/1/2026 ஒரு மறக்க முடியாத நாள். ஏன்னா இந்த நாள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 தான் ரிசல்ட் வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அது ஒரு பல்க் ரிசல்ட் வந்திருக்கு. IBBS POவில் பார்த்தீங்கன்னா 135+ போயிட்டு இருக்குது. அதையும் தாண்டி ரிசல்ட் வரும். SOவில் பார்த்தீங்கன்னா 30 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்ஸ்டியூட்டில் ஒரு மறக்க முடியாத ரிசல்ட். இந்த நாள் பொங்கல் நாள் பயங்கர தித்திக்கிற இனிப்போடு நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் இப்போ கனரா பேங்க் PO பாஸ் பண்ணியிருக்காப்புல. ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிளில் பேஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாஸ் பண்ணது எனக்கு உண்மையிலேயே பயங்கரமான ஒரு சந்தோஷமா இருக்குது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இந்த ரிசல்ட் ஒரு பயங்கரமான ஒரு மறக்க முடியாத ரிசல்ட்டு. 100+ அப்படின்னாலே ஒரு POவில் ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு 100+ பாஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு அரௌண்ட் ஒரு 150 பக்கத்தில் இன்டர்வியூ போயிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு 135+ கிளியர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எல்லா பிரான்ச்சஸ்லையும் ரிசல்ட் பார்த்துட்டு இருக்காங்க கண்டினியூவாக. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மார்ஜினான ரிசல்ட் வரும். ஸோ வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் பிரம்மாண்டமான ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பொங்கல் திருநாளில் இந்த ரிசல்ட் பயங்கரமான ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட். எல்லாருமே தமிழ்நாடு கிராமின் பேங்க் RRB ரிசல்ட் எப்பவுமே ஜனவரி 1 வரும். அந்த ரிசல்ட் அன்னைக்கு வராமல் கொஞ்சம் ஏமாற்றம் இருந்துச்சு. அதை தாண்டி அந்த ரிசல்ட்டுக்கு பதிலாக இப்போ பொங்கல் அன்னைக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இது மாதிரியான நாட்கள் இன்னும் இந்த மாதத்தில் நிறைய வர இருக்குது. தொடர்ந்து ஸ்டேட் பேங்கோட கிளர்க் ரிசல்ட்டு, ஸோ IBSஓட கிளர்க் ரிசல்ட், இந்த மாதிரியான ரிசல்ட்டுகள் வர வேண்டியது இருக்குது. ஸோ இன்று வெற்றி பெற்ற அனைத்து வெற்றியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வெங்கடேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்து சொல்லிக்கிறேன். அவனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ அவரோட வெற்றி ரகசியம் என்னங்கிறத திரு வெங்கடேஷ் அவர்கள் நமக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுவார். அனைவருக்கும் வணக்கம். தமிழர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். என்னோட நேம் வெங்கடேஷ். நான் தூத்துக்குடி சுரேஷ் IAS அகாடமியில் படிச்சுட்டு இருக்கேன். பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு IBBS PO ரிசல்ட்டில் கனரா பேங்க் PO கிளியர் பண்ணியிருக்கேன். நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் இங்கே சுரேஷ் அகாடமி தான். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதும் இங்கே தான். பேங்கிங் வேறு எந்த இன்ஸ்டியூட்லையும் நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஃபுல்லாக படித்தது எல்லாமே இங்கே தான். சுரேஷ் IAS அகாடமி தூத்துக்குடி தான். என்னோடய டிஸ்ட்ரிக்ட் சேலம் அயோத்தியாப்பட்டினம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்திருக்கேன். அயோத்தியாப்பட்டினம் அப்படின்னா அதுவும் மெயின் கிடையாது, உள்ள கிராமம் தான். படித்தது ஃபுல்லாகவே வீட்டு பக்கத்தில் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல் தான். 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்குமே தமிழ் மீடியம் தான். அது முடிச்சதுக்கப்புறம் தான் காலேஜில் தான் நம்ம இங்கிலீஷ் மீடியமே பார்த்தோம். புக்கெல்லாம் இங்கிலீஷ் அப்படின்றதே எனக்கு ஃபுல்லாகவே காலேஜில் மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் 12ஆவது வரைக்குமே தமிழில் தான் படித்தேன். காலேஜ்லேயுமே நமக்கும் தெரியும் எல்லாருமே எப்படி படிக்க மாட்டோம் அப்படின்னு. சும்மா செமஸ்டருக்கு முன்னாடினாலும் ஏதாவது ஒரு டயக்ராம் பார்த்துட்டு ஒரு கொஷின் படிச்சுட்டு ஏதாவது ஒன்று பேஜை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்தா பக்கத்துக்கு ஒரு மார்க்குன்ற மாதிரி போட்டு பாஸ் பண்ணி விட்ருவாங்க. இப்போ காலேஜும் அப்படி தான் முடித்தோம். அதுக்கப்புறம் UG முடித்ததுக்கப்புறம் PG பண்ணேன். PG சும்மா வீட்டில் படிக்க சொல்லி படித்தேன். நானும் எனக்கும் விருப்பம் இருந்தது. PGயும் அதே மாதிரி தான், இங்கிலீஷ் மீடியம் தான். PGயும் ஒழுங்காகவே ப்ரிப்பேர் படிக்கல. எல்லாருமே அதே மாதிரி தான். எல்லாரும் போல தான் சும்மா எக்ஸாம் முன்னாடி 1 நாள் 2 நாள் படிச்சுட்டு ஏதாவது டயக்ராம் போட்டு ஈக்குவேஷன் அந்த மாதிரி ஏதாவது கதை எழுதி வச்சா வாசு போட்டு எழுதி வச்சா நம்ம PGயும் அப்படி தான் கிளியர் பண்ணேன். இப்போ PG படிக்கிறப்போ நமக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அந்த மாதிரிலாம் யோசித்து பார்த்தப்போ நிறைய ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணோம். ஒன்றும் பெருசாக செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டேன். வீட்டு பக்கத்துலாம் கேட்டேன். வீட்டு பக்கத்தில் 2-3 பேர் பேங்கிங் எக்ஸாம் கிளியர் பண்ணி போயிருந்தாங்க. அவங்ககிட்டலாம் கேட்டப்போ இங்கே தூத்துக்குடி தான் அவங்களும் படித்தாங்க. அவங்க படித்ததும் ஒரு 2-3 வருஷம் கிளியர் பண்ணி 2-3 வருஷம் அப்புறம் தான் கிளியர் பண்ணாங்க. இப்போ நான் 16ல் PG முடிச்சுட்டு இங்கே ஜாயின் பண்ணேன். 16ல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் படித்தேன். ஒன்றும் ப்ரிலிம்ஸ் பெருசாக கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் கோவிட் வந்தது. கோவித்துக்கு அப்புறமும் கோவிட் அப்பயும் நான் இங்கே தான் இருந்தேன். வீட்டுக்கெலாம் போகல. இங்கே இருந்த எல்லாமே ரூமில் 2-3 பேர் இருந்தாங்க. இங்கேருந்தே படித்தோம். அதுக்கப்புறம் கோவிட் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ்லாம் கொஞ்சம் கிளியர் ஆக ஆரம்பிச்சது. இப்போ மெயின்ஸ் கிளியர் ஆனாலுமே இன்டர்வியூவில் இன்டர்வியூ அளவுக்கு போகலை. மெயின்ஸ்லேயுமே ஒரு 4-5 மார்க் வித்தியாசத்தில் கிளியர் ஆகாமல் தான் இருந்தது. கடைசி இப்போ 2 வருஷமாக தான் நம்ம இன்டர்வியூ போயிட்டேன். இன்டர்வியூ கடைசி போன டைமும் RRB PO IBBS POலாம் இன்டர்வியூ போய் ஒன்றும் பெருசாக கிளியர் ஆகலை. அப்போ இந்த டைம் நம்ம IBBS PO கிளியர் ஆகிருக்கு. இப்போ இந்த டைமுமே IBBS POவில் மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. மீன்ஸ் ரீசனிங்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ரீசனிங் நல்லா போட்டிருந்தேன். அதேமாதிரி மேக்ஸும் ஓரளவுக்கு போட்டிருந்தேன். GKவும் ஓரளவுக்கு மார்க் வந்திருந்தது. டெஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷும் எனக்கு எப்போவுமே வராது. இப்போது இது எக்ஸாமும் சரி இப்போவும் சரி டெஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ் இது ரெண்டுமே எனக்கு வராது. அப்போ இங்கிலீஷ் வரல அப்படின்னா இந்த தடவை கட் ஆஃபோட ஒரு 2 மார்க் அதிகம். அதேமாதிரி டெஸ்கிரிப்டிவுமே எனக்கு கட் ஆஃப் மட்டும்தான் கிளியரு. பெருசாக ஒன்றும் டெஸ்கிரிப்டிவில் மார்க்லாம் வரல.
இப்போ இதை தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதான் இருக்குது. கிளர்க்கு எஸ்பி கிளர்க்கு, ஐபிஎஸ் கிளர்க்கு அதெல்லாம் கிளியர் பண்ணுறதை விட ஐபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்போது இங்கிலீஷே தெரியாமல் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்ச உங்களாலையும் கண்டிப்பாக பிஓ கிளியர் பண்ண முடியும். இந்த பிஓ மட்டும் இல்லை, எஸ்பி பிஓவும் சரி, ஐபிஎஸ் பிஓவும் சரி, கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்போ இது ஏதாவது ஒரு எக்ஸாம் நமக்கு அமையும். அப்போ இந்த எக்ஸாம் எனக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். இங்கே தூத்துக்குடி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். முன்னாடி கொஞ்ச நாள் வந்து ரீசனிங் எடுத்தேன். மெயின்ஸில் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, ரீசனிங், சூப்பர் பேட்ச் அதே மாதிரி ரீசனிங் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மேக்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. மேக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, சூப்பர் பேட்ச் எந்த பேட்ச்னாலும் சரி மேக்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ மற்றவங்களை காட்டிலும் ஓரளவுக்கு என்னால் இந்த ரெண்டுலேயும் நல்ல ஸ்கோர் எடுக்க முடிஞ்சது. அப்போ இந்த மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அப்போ ரீசனிங் நல்லா போட்டிருந்தேன். அதே மாதிரி மேக்ஸும் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்தது. மேக்ஸும் நல்லா பண்ணியிருந்தேன். ஸோ இது ரெண்டும் நல்லா பண்ணதுனால மற்ற இங்கிலீஷில் கட் ஆஃப் கிளியர் பண்ணாலும் போதும், டிஸ்கிரிப்டிவில் கட் ஆஃப் கிளியர் பண்ணாலும் போதும், எனக்கு ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ இந்த டைம் வந்து கட் ஆஃபோட ஒரு கட் ஆஃப் வந்து 75 பாயிண்ட் வச்சுருந்தாங்க. எனக்கு 87.5 வந்தது. அது போக அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஃபுல்லாகவே தமிழில் தான் கேட்டிருந்தாங்க. இந்த தடவை எல்லாருக்குமே சரி தமிழில் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. இப்போ எனக்கும் அதே மாதிரி தான் தமிழில் தான் கேட்டாங்க. ஏன் இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல. சும்மா உள்ளே போனோம். பேங்கிங் டேர்ம்ஸ் ஒரு 4-5 கேட்டிருந்தாங்க. சப்ஜெக்ட்டை பற்றி கேட்டாங்க. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. 5 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷம் தான் இருக்கும். கேட்டு அவங்களும் ஆல் தி பெஸ்ட் அந்த மாதிரி தான் சொல்லி அனுப்புனாங்க. ஸோ நம்ம இன்டர்வியூ மார்க்கும் ஒரு ப்ளஸ் தான். அது போக நம்ம ரிட்டனில் என்ன எடுக்கிறோமோ அதுதான் மார்க்கு. இப்போது ரிட்டனில் கட் ஆஃபோட 1 மார்க் 2 மார்க் அதிகமாக எடுத்தாலும் இன்டர்வியூ நல்லா பண்ணால் கிடைக்கும். ஆனால் இப்போ இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இந்த தடவை எல்லாருக்குமே மாடரேட்டாக இருந்தது. பெருசாக ஒன்றும் யாரும் எதுவும் கேள்வி கேட்கல. அப்போ இந்த மாதிரி இதில் நமக்கு ரிட்டன் மார்க் தான் முக்கியம். இப்போ ரிட்டன் மார்க்கை விட எப்போவுமே ஒரு 4-5 மினிமம் ஒரு 10% மார்க்கை நம்ம அதிகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகும். இப்போ எல்லாருமே கிளியர் பண்ண முடியும். நீங்கள் கிளர்க்குக்கு படிக்கிறத விட பிஓ கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்போ இந்த தடவை கிளியர் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது எஸ்ஓ ரிசல்ட்னு வந்திருக்கு. எஸ்ஓ கிளியர் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வந்து இங்கே படிக்கிறது எப்படி படித்தோம், என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம டெய்லி இங்கே கிளாஸ் நடக்கும். ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் நடக்கும், மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் நடக்கும், சூப்பர் பேட்ச் போகும். அப்போ இங்கே வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கிளாஸ் பேட்ச் முடிச்சதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போகணும். ப்ரிலிம்ஸ் ஒரு 2-3 மாதம் போகணும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் ரெகுலராக போகணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் வச்சு சூப்பர் பேட்ச் எடுப்பாங்க. ஸோ கிளாஸுக்கு வந்து கிளியர் பண்ணுற வரைக்கும் ரெகுலராக போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும். இப்போ ஒரு நாள் கிளாஸுக்கு போகிறதுமே ரெகுலராக போகணும். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் கிளாஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே லீவ் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டெய்லியும் ஒரு வேலையை நம்ம ப்ராப்பராக பண்ணணும். நமக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த வேலையை தொடர்ந்து நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லாராலையும் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஆனால் ஒன்று மட்டும்தான், கிளாஸுக்கு ரெகுலராக வரணும். கிளியர் பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த கிளாஸுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு சிலருக்கு மேக்ஸ் நல்லா வரும், ஒரு சிலருக்கு ரீசனிங் நல்லா வரும், ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் நல்லா வரும். அப்போ இங்கிலீஷ் வராதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸு, ரீசனிங் இது 2ல் மட்டும்தான் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அது போக மெயின்ஸில் வந்து ஜிகேலாம் எப்படி கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது ஜிகே நம்ம படித்ததுலேருந்து வந்தால் ஈஸி, வரல அப்படின்னா கஷ்டம். ஸோ நமக்கு மார்க் வர வேண்டிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ் இது 3 மட்டும்தான் மார்க் எப்போவுமே வரும். அப்போ இங்கிலீஷ் நம்ம ஆவரேஜாக தான் வரும், கட் ஆஃப் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா மற்ற 2லையும் தான் நீங்கள் மார்க் எடுக்கணும். அதுவும் மேக்ஸ், ரீசனிங் தான் கண்டிப்பாக எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும். கிளாஸுக்கு வந்து டெய்லியும் போவாங்க. அடுத்து ஒரு அச்சீவர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ February 1 ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாதி பேர் வரமாட்டாங்க. அந்த ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணவங்க, எஸ்ஓ கிளியர் பண்ணவங்க, அடுத்து இப்போ எஸ்பி கிளர்க் ரிசல்ட் போட்டாங்கன்னா அதுலேயும் ஒரு பாதி கூட்டம் வராது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அந்த ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். February 1 மெயின்ஸு. இப்போ எல்லாராலையும் அது கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். வேகன்சி அதில் ரொம்ப அதிகம். எல்லா தடவையும் கம்பேர் பண்ணுறப்போ இந்த தடவை வேகன்சி ரொம்ப அதிகம். மேக்ஸிமம் என்ன இது 450+ இருக்குது. வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போது 500 கிட்ட இருக்கும். இதுக்கு மேலே அந்த மாதிரி பல்க் வேகன்சி வருமா அப்படின்னு தெரியாது. கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 500 வேகன்சி அப்படின்னா நம்ம தூத்துக்குடியிலேருந்து கண்டிப்பாக ஒரு 200 பேருக்கு மேலே கிளியர் பண்ணணும். அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போடுங்க. டெய்லியும் கிளாஸுக்கு வாங்க. அது போக ஆன்லைன் டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பார்க்கணும். இப்போ ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் அப்படின்னா அதில் 200 மார்க் இருக்குது. மினிமம் நம்ம என்னது ஒரு 115 மார்க் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும். இப்போ அந்த 115 அப்படின்றது ஒரு ஈஸி டாஸ்க் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாக பார்க்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். அப்படி பாருங்க. இப்போ வந்து ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ்ன்றது ரொம்ப ஈஸி. இப்போ இதில் யார் யாரெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னா இந்த
ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணவங்க வரமாட்டாங்க. அதே மாதிரி எஸ்ஓ கிளியர் பண்ணவங்க வரமாட்டாங்க. அதுக்கு முன்னாடி எஸ்பி பிஓ கிளியர் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் வரப்போகிறதில்ல. எஸ்பி ரிசல்ட் வந்தது அப்படின்னா எஸ்பி கிளர்க்கு கிளியர் பண்ணவங்க இவங்களும் வரமாட்டாங்க. அடுத்தது இந்த ஐஓபி ஒரு ரிசல்ட் வந்தது, ஐஓபி எல்பிஓ அவங்க கிளியர் பண்ணவங்களும் இந்த எக்ஸாமுக்கு வரப்போகிறதில்ல. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். அப்போ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும். இப்போ எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா மினிமம் வந்து அது ஒரு 115+ அந்த மார்க் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும். போன டைம் 125க்கு மேலே இருந்தது, என்னவோ கட்டாப்னு தெரில. அட்லீஸ்ட் ஒரு 120 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும். அப்போ 120 மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அப்போ ரீசனிங் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 40 கொஸ்டின் இருக்குது, 40 கொஸ்டின் 50 மார்க் இருக்குது. அப்போ ரீசனிங் பொறுத்த அளவுக்கு கடைசி 2-3 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் எல்லாராலையும் போட முடியும். அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். 40 கொஸ்டின் போட முடியல அப்படின்னா மினிமம் அட்லீஸ்ட் அது ஒரு 35 கொஸ்டின் கிட்ட போடலாம். இப்போ 35 கொஸ்டின் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்லே ஒரு 42-43 மார்க் வந்துடும். அடுத்தது மேக்ஸும் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக இருக்குன்னா ஒரு 25 to 30 கொஸ்டின் கிட்ட போடலாம். அப்போ மினிமம் நீங்கள் என்னது ஒரு 25 கொஸ்டின் போட்டாலே உங்களுக்கு இதுலேயே ஒரு 30-35 மார்க் கிட்ட வந்துடும். அப்போ நீங்கள் ரெண்டுலேயும் சேர்த்து ஒரு அட்லீஸ்ட் என்னது ஒரு 70+ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இது போக என்னது நமக்கு இன்னும் இங்கிலீஷ் இருக்குது. அப்போ இங்கிலீஷில் ஒரு 15 to 20 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது ஜிகே இருக்குது. ஜிகேவும் ஆர்ஆர்பி பிஓவில் எப்படி கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் வரப்போகுது. ஆர்ஆர்பி பிஓவில் ஸ்டாட்டிக் ஜிகே தான் கேட்டாங்க. அதே மாதிரி நமக்கு ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ்லேயும் அதே மாதிரி தான் வரப்போகுது. அதே பேட்டர்ன் தான் கேட்க போகிறாங்க. அப்போ ஜிகேல அட்லீஸ்ட் இது வரைக்கும் படித்ததை ரிவிஷன் பண்ணிட்டு இதுக்கு மேலே எல்லா வெப்சைட்லையும் டெஸ்ட் போட்டு நல்லா கரெக்ஷன் பாருங்கள். தெரியாத கொஸ்டின் எழுதி வச்சு படிங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் 10 மார்க் எடுத்தீங்கன்னா கூட எவ்வளோ ஆச்சு, 25-35 மார்க் ஆச்சு. அப்போ நீங்கள் இன்னும் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. இது 30-40 மார்க் ஆச்சா, அப்போ இதுலேயே என்னது உங்களுக்கு 110 மார்க் ஆச்சு. 110 மார்க் ஆச்சு. இப்போ கண்டிப்பாக என்னது இதை விட இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது. இப்போ அந்த 15 நாளுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்போ என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சதுனால உங்களாலையும் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இப்போ வரைக்குமே எனக்கு இங்கிலீஷ் ஒன்றும் தெரியாது. அப்போ நான் இங்கிலீஷ் எப்படி படித்தேன் அப்படின்னா டெய்லியும் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் போயிடுவேன். அங்கே மேக்ஸ் ரீசனிங் டெஸ்ட் போடணும் இல்லையோ இங்கிலீஷ் மட்டும் அந்த என்ன டைம் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் கவனிச்சிருவேன். இப்போ டெய்லி என்னது மெயின்ஸ் டெஸ்ட் போடுவேன். அதே மாதிரி ப்ரிலிம்ஸில் உள்ள இங்கிலீஷ் மட்டும் போட்டு டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பார்ப்போம். ப்ரிலிம்ஸில் இருக்கிற இங்கிலீஷ் மட்டும் டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பார்ப்போம். தெரியாத வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு டெய்லியும் படிப்பேன். இது மட்டும்தான் நான் பண்ணேன். பேப்பர் வந்து பெருசாலாம் நான் படிக்க மாட்டேன். எப்போவாது எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் படிப்பேன். பேப்பரில் ஒன்றும் பெருசாக படிக்க மாட்டேன். ஆனால் டெய்லியும் வந்து வாரத்துக்கு 6 நாள் கிளாஸ் நடக்குது அப்படின்னா அந்த 6 நாளுமே மெயின்ஸ் டெஸ்ட்டில் வர இங்கிலீஷ் மட்டும் டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பார்த்துருவேன். அது போக ப்ரிலிம்ஸில் வர இங்கிலீஷ் மட்டும் டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பார்ப்பேன். இதுதான் நான் இங்கிலீஷ்க்கு பண்ண ரெகுலரான ஆக்டிவிட்டீஸு. எல்லாரையும் இதே பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா பேப்பர் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இப்போ பேப்பர் படித்தோம் அப்படின்னா அந்த பேப்பர்னால என்னது இங்கிலீஷ் மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். அது போக கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். உங்கள் பேப்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஒருவேளை இப்போ எனக்கு பேப்பர் படிக்க தெரியல அப்படின்னா ஏதாவது ஒரு டாபிக் 2 டாபிக் ஒரு அரை மணி நேரம் மட்டும் படிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற டைமில் இது மட்டும் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ரொம்ப முக்கியம். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்தால் தான் அங்கே எப்படி சொல்லி தராங்க, மேக்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரீசனிங் என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ டெய்லியும் கிளாஸ்க்கு வாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் அடுத்த எக்ஸாம் என்னது கிளியர் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ ஐபிபிஎஸ் பிஓவில் ரீசனிங் வந்து இந்த டைம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ இந்த டைம் ரீசனிங் ரொம்ப ஈஸியாக இருந்தது. மேக்ஸும் மாடரேட்டாக தான் இருந்தது, ரொம்பலாம் கஷ்டமாக கிடையாது. மேக்ஸும் மாடரேட்டாக இருந்தது. அது போக இங்கிலீஷ் எப்பவும் போல தான், அது ஈஸியாக இருந்ததாலும் கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு தெரியாது. அப்போ இங்கிலீஷ் வந்து எனக்கு கட் ஆஃபோட ஒரு 2 மார்க் தான் அதிகம். அடுத்தது ஜிகே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஜிகேல நல்ல மார்க் எடுத்தது, 14 மார்க் கிட்ட வந்தது. அடுத்தது டெஸ்கிரிப்டிவ்ல கட் ஆஃப் மட்டும் தான் கிளியர், 8.75 வச்சிருந்தாங்க. அந்த 8.75 தான் என்னோட மார்க். இப்போ ஓவராலாக சேர்த்து பார்க்குறப்போ கட் ஆஃபோட ஒரு 13 மார்க் அதிகமாக இருந்தது. அடுத்தது இன்டர்வியூ வந்து எனக்கு ஃபுல்லாகவே தமிழில் தான் கேட்டிருந்தாங்க. அது பெருசாக இங்கிலீஷ்லாம் யாரையுமே கேட்கல, எல்லாரையுமே தமிழில் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ இன்டர்வியூ வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்டர்வியூ வந்து நம்ம இன்ஸ்டியூட்லேயே வைப்பாங்க. இப்போ டெய்லி என்னது ஒருத்தருக்கு மினிமம் ஒரு 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி அதை வைப்பாங்க. ஸோ இன்டர்வியூ பற்றி யாரும் பயப்படவே தேவையில்லை. இன்டர்வியூக்கு வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் ஃபுல்லாக எப்படி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் உங்களோட வேலை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி அடுத்தது என்னது மெயின்ஸ் கிளியர் பண்ணணும், அது மட்டும்தான் நம்மளோட வேலை, வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஐபிபிஎஸ் பிஓ இன்னைக்கான நாள் எல்லாருக்கும் பாதி பேருக்கு கொஞ்சம் பேருக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மீதி பேருக்கு ஒரு டிஸப்பாயிண்டடாக இருப்பீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா
அடுத்தது இந்த இது ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ், அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இது அதில் கிளியர் பண்ண முடியும். ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா பாதி பேர் எக்ஸாமே வரமாட்டாங்க. அப்போ மீதி நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. நல்லா படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இப்போ எல்லாரும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அந்த ரெகுலராக படிக்கிறது ரொம்ப முக்கியம். ரெகுலர் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இப்போ நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கிலீஷே எதுவும் வராது. அப்போ இங்கிலீஷே ஒன்றும் தெரியாது எனக்கு. இப்போ ஒரு 3 லைன் கொடுத்து அதில் நீங்கள் என்ன மீனிங் சொல்கிறாங்க படித்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா கூட எனக்கு இப்போவும் தெரியாது. இப்போ நான் எப்படி இங்கிலீஷ் பண்ணேன்னா இதுதான், டெஸ்ட் பேஜ் போயிட்டு அந்த இங்கிலீஷ் மட்டும் டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பார்ப்பேன். டெய்லியும் அதை மட்டும் பண்ணுவேன். ரெகுலராக இது பண்ணிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அப்போ அங்கே சொல்லிக் கொடுக்குறது அவங்க சின்ன சின்ன ரூல்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. டெய்லியும் கிளாஸில் என்ன எல்லாருமே நடத்துவாங்க, சின்ன சின்ன ரூல்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போ அந்த இங்கிலீஷ் கரெக்ஷன் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் கரெக்ஷன் ரொம்ப முக்கியம். அப்போ இங்கிலீஷ் எடுத்து கொடுத்த அந்த இங்கிலீஷ் நடத்தின எல்லா ஸ்டாஃபுக்குமே என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இப்போ எனக்கு இங்கிலீஷில் வந்து எதுவுமே தெரியாது. எப்போ எது கேட்டாலும் எந்த இங்கிலீஷ் ஸ்டாஃப்னாலும் சரி எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் டெஸ்ட் பேட்சில் இங்கிலீஷ் இருக்கும். இங்கிலீஷ் மட்டும்தான் நான் டெய்லியும் டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பார்ப்பேன். அப்போ இங்கிலீஷ் எடுத்த எல்லா ஸ்டாஃபுக்குமே என்னோட தேங்க்ஸ். எப்போ எந்த டவுட்டு கேட்டாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. சரிங்களா, யார் எந்த டவுட்டு கேட்டாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் இங்கிலீஷ் ஸ்டாஃப் எல்லாருமே பார்க்கும். சரிங்களா, ஃப்ரீயாக கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் உட்காந்து படிப்பாங்க. இங்கெல்லாம் கேர்ள்ஸ் ஸ்டடி ஹாலில் இருப்பாங்க. யாரனாலும் எப்போனாலும் பார்த்து எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம். இங்கிலீஷ் மட்டும் இல்லை, மேக்ஸ்னாலும் சரி, ரீசனிங்னாலும் சரி, ஜிகே கம்ப்யூட்டரில் ஏதாவது டவுட்னா கூட அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ யாருமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லித்தர மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் இருக்கும், அடுத்தது ரீசனிங் இருக்கும். இப்போ இந்த 3 தான் நமக்கு எப்பவுமே மார்க்கு. பேலன்ஸ் இருக்கிற அந்த ஜிகே கம்ப்யூட்டர்லாம் அது அடிஷ்னல் தான். அது வந்து மார்க் வருமா வராதா அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. இந்த 3 தான் நம்மளுடைய ஸ்கோர். அப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு முக்கியமானது ரீசனிங் தான். ஏன்னா ரீசனிங்லேயே 35 கொஸ்டின் இருக்குது. அப்போ 35 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதை 20 நிமிஷத்தில் ஈஸியாக போடலாம். எல்லாருமே அந்த 35 கொஸ்டின் போடுவாங்க. அப்போ ஒரு 70 மார்க் 80 மார்க் கட் ஆஃப் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ரீசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் கரெக்டாக போடணும். அதுக்கு அடுத்தது மேக்ஸில் 20 நிமிஷம் இருக்கும். அப்போ 20 நிமிஷத்தில் 35 கொஸ்டின். அப்போ அந்த 35 கொஸ்டினில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 28+ போட்டிங்கனாவே இதில் என்னது ஒரு 30, இதில் ஒரு 28, இல்லை இதுலேயும் ஒரு 30 போட்டிருக்கீங்க அப்படின்னா இதுலேயும் ரெண்டுலையும் சேர்த்து 60 மார்க் ஆச்சு. அடுத்தது இங்கிலீஷில் மினிமம் என்னது நீங்கள் ஒரு 12 to 15 மார்க் எடுக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அப்போ இதில் ஒரு 15 மார்க் ஆட் பண்ணிங்கன்னா 75 மார்க் ஆச்சு. அப்போ எந்த ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம் எது அப்படின்னா ரீசனிங் தான். அதாவது இங்கிலீஷ் வராதவங்களுக்கு ரீசனிங் தான் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் வரவங்களை பற்றி இங்கிலீஷ் வரவங்களுக்கு என்ன இங்கிலீஷ்லேயே 30 மார்க் இருக்குது, அதில் 25+ எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல இதில் ஆவரேஜாக போட்டால் கூட கிளியர் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம இங்கிலீஷ் வராதவங்க ரீசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மேக்ஸ். இது ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா போட்டிருந்தீங்கன்னாவே இதில் கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணாலே கிளியர் பண்ணிடலாம். இது ப்ரிலிம்ஸுக்கு நான் இதுதான் பண்ணுவேன். ரீசனிங் என்னது முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக போட ட்ரை பண்ணுவேன். எப்படினாலும் என்னது ஒரு 28-30க்கு மேலே போட்டுடலாம். அடுத்தது மேக்ஸும் ஒரு 30 கிட்ட போட்டுடலாம். அடுத்து இங்கிலீஷில் வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இந்த ஆர்சி க்ளோஸ் டெஸ்ட்டு அதெல்லாம் ஏதாவது ஃபில்லர்ஸ் ஏதாவது இருக்கும், அதுதான் போடுவேன். பெருசாக அந்த ஆர்சிலையுமே ஃபுல்லாலாம் வாசிச்சு பார்க்க மாட்டேன். ஏதாவது இந்த ஸ்னானிம்ஸ் ஆண்டனிம்ஸு ஏதாவது தெரிஞ்ச கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் அது மட்டும் தான் படிச்சு போடுவோம் எப்போவுமே. இது ப்ரிலிம்ஸு. அடுத்தது மெயின்ஸில் நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் நமக்குன்னு அமையும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓவில் ரீசனிங் ஈஸியாக இருந்தது. இப்போ ரீசனிங் ஈஸியாக இருந்ததுன்னா தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாங்க. 1 மார்க் பஸ்ஸில் 2 மார்க் பஸ்ஸுன்னு. இப்போ இந்த டைம் ஃபுல்லாகவே 2 மார்க் பஸ்ஸெலாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஐபிபிஎஸ் பிஓவில் 2 மார்க் பஸ்ஸில் தான் ஈஸியாக இருந்தது. இப்போ இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு எக்ஸாம் நமக்குன்னு அமையும். அப்போ மெயின்ஸை பொறுத்தளவுக்கு மெயின்ஸில் இதே தான். ஃபஸ்ட்டு நமக்கு ரீசனிங் ஈஸியாக இருந்ததுன்னா ரீசனிங் போடலாம். அடுத்தது மேக்ஸும் ஓரளவுக்கு தான் போட முடியும், மாடரேட்டாக இருக்கும், மேக்ஸ் போடலாம். அடுத்தது இங்கிலீஷ் வரவங்களுக்கு இங்கிலீஷ் நல்ல பெனிஃபிட். இப்போ 40 மார்க் மெயின்ஸில் இருக்கும். அப்போ அதை தவிர நமக்கு இங்கிலீஷ் வரல அப்படின்னா அதில் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த 2 செக்ஷன் மட்டும்தான் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் ஃபுல்லாக போடணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் கிளாஸுக்கு வாங்க, ரெகுலராக படிங்க. அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நம்ம சுரேஷில் டெய்லியும் என்னது ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் இருக்கும், மெயின்ஸ் டெஸ்ட் இருக்கும். அதை மட்டும் நல்லா போட்டு கரெக்ஷன் பாருங்கள். அது போக ஆஃப்லைன்லேயும் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் என்ன ஆன்லைன் டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா
ஆன்லைன்லேயே நான் டெய்லியும் ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் இருக்கும், அது போக மெயின்ஸ் டெஸ்ட் இருக்கும். இதை தாண்டி நிறைய செக்ஷனல் டெஸ்ட்லாம் இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாக நிறைய செக்ஷனல் டெஸ்ட்லாம் வச்சிருப்போம். அதை எடுத்து நல்லா போட்டு கரெக்ஷன் பாருங்க. அப்போ டெய்லியும் வர இந்த ப்ரிலிம்ஸு, இந்த மெயின்ஸ் டெஸ்ட் மட்டும் நல்லா போட்டு கரெக்ஷன் பாருங்க. இது போக நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் வரவங்களுக்கு அங்கேயும் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இப்போ ஆஃப்லைன்ல என்ன இருக்கும், மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் டெய்லியும் இருக்கும். அப்போ அதையும் நல்லா போட்டு கரெக்ஷன் பார்த்தாலே போதும். இதை படிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் பார்த்தாது சரிங்களா. இந்த 2 டெஸ்ட் போட்டு நல்லா கரெக்ஷன் பாருங்க, இந்த டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பார்த்தீங்கனாலே போதும். இப்போ டெய்லி இது மட்டும் பண்ணுங்க. இதை தாண்டி வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஆப்லாம் ஃப்ரீ டெஸ்ட் நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்க போட்டு பார்த்து கரெக்ஷன் பாருங்க. தெரியல அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்க கேளுங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் கிளாஸுக்கு வரப்போ ஸ்டாஃப் கிட்ட கேளுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி தருவாங்க. தெரியல அப்படின்னாலும் யார்கிட்டயாவது கேட்டாது உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இது ஒண்ணு. அடுத்தது, இப்போ நம்ம இன்ஸ்டியூட் பற்றி சொல்லணும்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் நமக்காக நிறைய ஹெல்ப் பண்ணி தருவாங்க. இப்போ எனக்கெல்லாம் நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு பண்ண ஹெல்ப்லாம் மறக்கவே முடியாது. எல்லாருக்குமே அதுக்காக நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் யாருன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இவ்வளோ நாள் கிளாஸ் எடுக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ கிளியர் பண்ணாமல் ரொம்ப நாள் இங்கே வச்சிருக்கிறது பெருசு. இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு, நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அப்போ அவ்வளோ நாள் கிளாஸ் எடுக்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப பெருசு. அப்போ அந்த அளவுக்கு எனக்கு சரி ஏதோ பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சு கிளாஸ் எடுக்க வச்சதுக்கு அந்த அகாடமிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது போக எந்த ஒரு எக்ஸாம் போனாலும் ஏதாவது காசு இல்லை அந்த மாதிரி கேட்டால் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவும் நான் அந்த அட்மின் டீமுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது என்னோட ஸ்டாஃப் டீம் எதுனாலும் சொல்லி தருவாங்க. எனக்கு தெரில அப்படின்னா கண்டிப்பாக யார்கிட்ட கேட்டாலும் சொல்லி தருவாங்க. நான் யார்கிட்டையும் போய் கேட்கல அப்படின்னாலும் அவங்களே கூட வந்து சொல்லி தருவாங்க. ஸோ என்னோட ஸ்டாஃப் டீமுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது போக ராஜா சார், அவரை பற்றி உங்களுக்கே தெரியும். இப்போ எந்த ஹெல்ப்னாலும் பண்ணி தருவார். எப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது கேட்டாலும் பண்ணி தருவார். அவர் மாதிரி இந்த பேங்கிங்க்கு ஸ்டூடெண்ட்ஸுக்காக எஃபர்ட் போடுறதுக்கு யாருமே கிடையாது, அதுதான் உண்மை. ஸோ அவர்கிட்ட எதுனாலும் கேளுங்க, எந்த டவுட்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி தருவார். ஏதாவது ஃபினான்ஷியலோ இல்லை வேறு ஏதாவது முடியல அந்த மாதிரி வேறு ஏதாவதுனா இஷ்யூ இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தருவாங்க. அடுத்தது அட்மின் டீமில் வள்ளி சார், அவருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எந்த ஹெல்ப்னாலும் பண்ணி தருவார். எந்த ஒரு எக்ஸாம் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் போட்டிருந்தாங்க, சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரிலாம் எக்ஸாம் போட்டுறதோ இன்டர்வியூ போயிருந்தாலோ அந்த இன்ஸ்டியூட்டில் தங்க வச்சு அங்கேயும் சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காகவும் நான் சாருக்காக ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது பாவேந்தர் சார், அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாரோட பேரும் சொல்லிட்டு போகலாம். அடுத்தது இன்ஸ்டியூட்டோட நிறுவனர் சுகேஷ் சார், அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் இப்போ இவ்வளோ நாள் இருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. யார்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் கேட்டாலும் கொடுப்பாங்க. அவங்களே கூட ஃபோன் பண்ணி கேட்டு போட்டு விடுவாங்க. எதுனாலும் கேளுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரோட பேரையும் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தது ஃப்யூச்சர், நீங்கள் படிக்கிறவங்களுக்கு ஒன்றே மட்டும்தான் சொல்கிறேன், டெய்லியும் தொடர்ந்து படிங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம் வரல, கிளியர் ஆகலை அப்படின்னா விட்டுட்டு போயிடாதீங்க. தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நாள் அமையும். எனக்கு அமைஞ்ச மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு நாள் அமையும். இப்போ அது வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் கண்டிப்பாக நான் அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. இதை விட்டுட்டு போய் நீங்கள் வேறு ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னா அதை யோசிச்சு பாருங்கள். விட்டுட்டு போனால் வேறு போய் என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சாதாரணமாக இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கிளர்க்குக்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அரௌண்ட் ஒரு 45,000 கேட்டால் சேலரி வந்துடும். அது இந்த 8th பே கமிஷன் சொல்கிறாங்க. அது நமக்கு அப்ளை ஆகுமா என்னன்னு தெரில. அது அப்ளை ஆச்சு அப்படின்னா அதில் சேலரி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அது போக பிஓ எடுத்திங்கன்னா பிஓக்கு மினிமம் என்னது ஒரு 70க்கு மேலே தான் சேலரி இருக்கும். அடுத்தது அந்த இன்சூரன்ஸ் எக்ஸாம்லாம் போனீங்கன்னா வேலையே கிடையாது. நம்ம இந்த பிஓ கிளர்க்கை கம்பேர் பண்ணுறப்போ இன்சூரன்ஸ் எக்ஸாம்லாம் நிறைய ஈஸியாக இருக்கும். அதில் உங்களுக்கு ஒர்க்கே கிடையாது. ஆனால் என்னது இதை கம்பேர் பண்ணுறப்போ அதுலேயும் ஒரு நல்ல சேலரி கிடைக்கும். அப்போ நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு வெளியே போனீங்க அப்படின்னா ஏதாவது எந்த வேலைக்கு போனாலுமே என்னது ரொம்ப கஷ்டம் தான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவாக இருக்கும். இன்சூரன்ஸ் எக்ஸாம்லாம் சாட்டர்டே சண்டே லீவு. அப்போ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எக்ஸாமு வேறு ஏதாவது சின்ன சின்ன பேங்கிங் சிலபஸ் ரிலேட்டடாக எந்த எக்ஸாம் போட்டாலும் எழுதுங்க. பேங்க் மட்டும்தான் எழுதணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ இன்சூரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். அடுத்தது இந்த ரயில்வே எக்ஸாம் ஏதாவது 1-2 ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா அப்ளை பண்ணி எழுதுங்க. ரயில்வே எக்ஸாம்லாம் மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், அடுத்தது ஜிகே. அப்போ இந்த ஜிகேல பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக கொஞ்சம் கேட்பாங்க. அடுத்து அந்த சயின்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். ஆனால் நம்ம மேக்ஸ் ரீசனிங் நம்மளோடது தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் அதெல்லாம் ஒரு அப்ளை பண்ணி எழுதி பார்க்கலாம். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் ஃபீஸ் இருக்கும். எக்ஸாமுக்குள்ளே அப்பியர் ஆனீங்கனாலே உங்களுக்கு அந்த முக்கால்வாசி ஃபீஸ் என்னது ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அது ரயில்வேல. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் எழுதி பாருங்கள்.
எக்ஸாம் வந்து எல்லா எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாதி பேர் பண்ற தப்பு அதுதான். எக்ஸாம் வந்து பாதி எக்ஸாம் அப்ளை பண்ணவே மாட்டேங்கிறீங்க, காசு இல்லை அந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி கண்டிப்பாக அப்ளை பண்ணி எழுதுங்க. நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணாதான் நமக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு படிக்கவே தோணும். ஸோ எக்ஸாமே அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதில் அந்த எக்ஸாமை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் உள்ளே போய் எக்ஸாம் அட்டன் பண்ணாதான் ஒவ்வொரு எக்ஸாமில் என்னென்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்க, எப்படி ஏதாவது ட்ரெண்ட் மாறி இருக்கா, எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, அந்த மாதிரி நம்ம கற்றுக்க முடியும். நம்ம இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணுறோம், கிளியர் பண்ணாமல் போகிறோம், அது அடுத்தது. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது எக்ஸாம் அப்ளை பண்ணி எக்ஸாமுக்குள்ளே சென்டருக்குள்ளே போகணும். அப்போ தான் என்ன போய் அட்டன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இன்னும் நம்ம ஏதாவது இப்போ எக்ஸ்ட்ரா படிக்கணுமா, எப்படி இருக்கும், அதோட மார்க்லாம் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது ஒன்று. இப்போ நீங்கள் இதுதான் பண்ணணும். ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும். இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம், நம்ம கிளாஸில் பார்ப்போம் சரிங்களா. பொங்கல் முடிச்சுட்டு எல்லாருமே வாங்க, மண்டேலேருந்து கிளாஸ் இருக்கும். கிளாஸ்க்கு முதல்ல இந்த 10 நாள் ரெகுலராக வந்தீங்கன்னா RRB கிளர்க் மெயின்ஸ் உங்களுக்கு தான் சரிங்களா. எல்லாருக்கும் மறுபடியும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி.